வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நம்பிய நண்பரால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும். மேசம் ராசிக்காரங்களில் மிகப்பெரிய பலவீனமே பழகும் நண்பர்களின் உள்நோக்கத்தை ஆராயாமல் அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்புவதுதான். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியின் தாக்கமும் கோசார ரீதியான கிரக நிலைகளும் இணையும் காலங்கள்ல நீங்கள் உயிருக்கு உயிராக நினைத்த நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. உங்களுடைய பலம், பலவீனம் மற்றும் ரகசியங்களை நன்கு அறிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. இவனா நமக்கு இப்படி செய்தான் என்று நீங்கள் அதிர்ந்து போகும் அளவிற்கு பெரிய ஏமாற்றங்களை சந்தித்திருந்திருப்பீங்க. பண ரீதியாக மட்டுமன்றி மன ரீதியாகவும் உங்களை உடைத்து போற அளவுக்கு இந்த ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா ஜோதிட ரீதியாக பார்த்தா இது உங்களுக்கு காலம் கற்றுக் கொடுத்த ஒரு கசப்பான பாடம் என்பதும், இனி யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த சம்பவம் நடந்தது என்பது பிற்பாடு புரிய வந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்கள் அனைவரையும் எளிதாக நம்பக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய பலவீனமே உங்களுக்கு அதான் இருந்திருக்கு. யாரை எல்லாரையுமே நம்புவீங்க. ஆனா நீங்க உயிருக்கு உயிரா நினைத்த நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிராகவே மாறி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது இவனா நமக்கு இப்படி செய்தான் என்று நீங்க அறிந்து போற அளவிற்கும் பெரிய ஏமாற்றங்களை சந்தித்திருந்திருப்பீங்க அவங்க மூலியமா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காலம் கற்றுக் கொடுத்த ஒரு கசப்பான பாடம் என்பதும் இனி யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையிலுடைய ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். அதாவது அந்த நேரத்துல நண்பன் என்ற பெயர்ல தான் உங்க அருகில இருந்த ஒருவர் உங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே மாறி இருப்பாரு. உங்க குடும்ப ரகசியங்களையும் முதல் உங்க எதிர்கால கனவுகள் வரை அனைத்தையுமே அவரிடம் பகிர்ந்திருப்பீங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி இருந்திருப்பீங்க. ஆனா காலம் மாறிய போது உங்க வளர்ச்சியை பார்த்து அவரின் மனசுல பொறாமை விதை முளைத்திருந்திருக்கும். உங்களுக்கு உதவுவதாக நடித்து கொண்டே பின்னால உங்க வாய்ப்புகளை தடுத்தார். நீங்கள் நம்பிக்கையுடன் ஒப்படைத்த விஷயங்களை மற்றவங்களிடம் கூறி உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றிருப்பார். உங்களை பற்றி இல்லாத கதைகளையுமே உருவாக்கி உறவுகளுக்குள் சந்தேகத்தையும் விதைத்திருந்திருப்பார். ஒரு நாள் அவர் செய்த செயல் முழுவதுமாக வெளிச்சத்தை கொண்ட போதுதான் நண்பனின் துரோகத்தை விட நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை உடைந்ததை அதிக வேதனை கொடுத்திருந்திருக்கும். பல இரவுகள் யாரிடமும் சொல்லாம அமைதியாக அழுந்திருந்திருப்பீங்க. நான் யாரை நம்புவது என்ற கேள்வி உங்க மனசை தினமும் மாட்டியிருந்திருக்கும். ஆனா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு எதிராளிகள் அடையாளம் காணவும் புத்திசாலித்தனத்தை கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இனி உங்க வாழ்க்கையில உண்மையான நட்புகள் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. துரோகம் செய்தவங்க தங்கள் செயலுக்கான பலனை அனுபவிப்பாங்க. உங்களின் நேர்மை மற்றும் நல்ல மனம் உங்களை மீண்டும் உயரத்திற்கு அழைத்து செல்ல போகின்றது வாழ்க்கையில. அது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் முதல் உங்க எதிர்கால கனவுகள் வரை அனைத்தையுமே அது உங்க நண்பர்களிடம் பகிர்ந்திருப்பீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை வேதவாக்காவே நீங்களும் நம்பியிருந்திருப்பீங்க. ஆனா காலம் மாறிய போதுதான் உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க மனசுல இருந்த பொறாமை விதை முளைத்திருந்திருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு உதவ நடித்து கொண்டேவும் பின்னால உங்களோட நம்பிக்கையை ஒப்படைத்த விஷயங்களை மற்றவங்களிடம் கூறியும் உங்க பேருக்கு களங்கம் ஏற்படுத்தவுமே அவங்க முயன்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றி இல்லாத கதைகளையும் உருவாக்கி உங்க உறவுகளுக்குள்ள சந்தேகத்தையுமே விதைத்திருந்திருப்பாரு. ஒரு நாள் அவர் செய்த செயல் முழுவதுமா வெளிச்சத்தை கொண்ட போதுதான் நண்பனோட துரோகத்தை விட நீங்க வைத்திருந்த நம்பிக்கை குறைந்ததை அதிக வேதனையை கொடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்கள் இனி உங்க வாழ்க்கையில உண்மையான நட்புகள் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடிய காலம் தொடங்குமா என்பதை நீங்க யோசிப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களால் இழுபறியில் இருந்த வழக்குகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அரசு வழியிலான அனுமதி கடிதங்கள் என அனைத்துமே இனி தங்கு தடையின்றி விரைந்து முடியும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் சுப பார்வையால முடங்கி கிடந்த திட்டங்கள் சுறுசுறுப்படையும். தாமதமான முயற்சிகள் அனைத்திலுமே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுடைய காரியங்கள் நினைத்ததை விட அதிவேகமாக இலக்கை அடையப் போகின்றது வாழ்க்கையில. அது உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளாக இருக்கட்டும், ஏன் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அரசு வழியிலான அனுமதி கடிதங்கள் எல்லாமே இப்ப தடையே இல்லாம உங்களுக்கு விரைந்து முடிவடைய போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம
தாமதமான முயற்சிகள் அனைத்திலுமே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுடைய காரியங்கள் நினைத்ததை விட அதிவேகமான இலக்கையும் அடைய போது உங்கள் வாழ்க்கையிலேயும். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த சில மாதங்களாகவோ அல்லது சில வருடங்களாகவோ எவ்வளோ முயற்சி செய்தாலுமே முன்னேறாமல் நின்ற போன காரியங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலையுமே ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம், ஏதோ ஒரு எதிர்பாராத பிரச்சனை உங்கள் மனசை சோர்வடைய செய்திருந்திருக்கலாம். பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருந்திருக்கலாம். தொழிலில் தொடங்கிய திட்டங்கள் பாதியிலேயே நின்றிருக்கலாம். வேலைக்காக அளித்த விண்ணப்பங்கள் பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். வீட்டில் பேசப்பட்ட நல்ல முடிவுகள் தொடர்ந்து தள்ளி போயிருந்திருக்கலாம். பணம் வரவேண்டிய இடத்துல தாமதம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். நீதிமன்றம், அரசு அலுவலகம், வங்கி, சொத்து, கல்வி, திருமணம் போன்ற விஷயங்கள்ல முடிவில்லாமல் காத்திருந்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பு மாறுவதால இதுவரை நின்று போன பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகரத் தொடங்கும் காலம் வந்துள்ளது. இதுவரை கதவு திறக்காம இருந்த இடத்துல திடீரென்று வாய்ப்புகள் உருவாக போகுது. பல நாட்களா அழைக்காதவங்க உங்களை தேடி வருவாங்க. மறந்து போன ஒரு கோப்பு மீண்டும் எடுத்து பார்க்கப்பட போகிறது. முடிவே வராது என்று நினைத்த விஷயத்திற்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் உழைப்பை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து முன்னேற்றம் தரும். நீங்கள் பொறுமையை இழக்காமல் செயல்பட்டால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்களுக்கான பலனை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளது. முருகப்பெருமானை மனதார வழிபட்டு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வந்தால் இந்த நல்ல மாற்றங்கள் இன்னும் வேகமாகவே நடைபெறும் என்பது ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு கூறியது. வாழ்க்கையில அதாவது நீங்கள் சில வருடங்களாகவும் சில மாதங்களாகவுமே எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே முன்னேறாமல் நின்று போன காரியங்கள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே ஏதோ ஒரு தடையோ, ஏதோ ஒரு தாமதமோ, ஏதோ ஒரு எதிர்பாராத பிரச்சனையோ உங்கள் மனசை சோர்வடை செய்திருந்திருக்கும். பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனசில் எழுந்திருந்திருக்கலாம். தொழிலில் தொடங்கிய திட்டங்கள் பாதியிலே நின்றிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம், அரசு அலுவலகம், வங்கி, சொத்து, கல்வி, திருமணம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு முடிவில்லாமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களோட அமைப்பு மாறுவதால் இதுவரை நின்று போன பல விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றன் பின்ன ஒன்றாவே நகர தொடங்கக்கூடிய காலம் இப்போது வந்துள்ளது. வாழ்க்கையில் மறந்து போன ஒரு கோப்பு மீண்டுமே எடுத்து பார்க்கப்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் முடிவே வராது என்று நினைத்த விஷயத்துக்கெல்லாம் நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. உங்கள் உழைப்பை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து முன்னேற்றம் தான் உங்களுக்கு தரப்போகுது. உங்கள் வாழ்க்கையிலேயேவோ அது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்களுக்கான பலனை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளது. முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு செவ்வாய்க்கிழமைகள் தீபமேற்றி வந்தால் இந்த நல்ல மாற்றங்கள் இன்னும் வேகமாகவே உங்களுக்கு நடைபெற போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேலைக்காக அளித்த விண்ணப்பங்கள் பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். வீட்டில் பேசப்பட்ட நல்ல முடிவுகள் தொடர்ந்து தள்ளி போயிருந்திருக்கலாம். பணம் வரவேண்டிய இடத்துல தாமதம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். நீதிமன்றம், அரசு அலுவலகம், வங்கி, சொத்து, கல்வி, திருமணம் போன்ற விஷயங்கள்ல முடிவில்லாமல் காத்திருந்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பு மாறுவதால இதுவரை நின்று போன பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகரத் தொடங்கும் காலம் வந்துள்ளது. இதுவரை கதவு திறக்காம இருந்த இடத்துல திடீரென்று வாய்ப்புகள் உருவாக போகுது. பல நாட்களா அழைக்காதவங்க உங்களை தேடி வருவாங்க. மறந்து போன ஒரு கோப்பு மீண்டும் எடுத்து பார்க்கப்பட போகிறது. முடிவே வராது என்று நினைத்த விஷயத்திற்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் உழைப்பை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து முன்னேற்றம் தரும். நீங்கள் பொறுமையை இழக்காமல் செயல்பட்டால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்களுக்கான பலனை ஒரே நேரத்தில் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளது. முருகப்பெருமானை மனதார வழிபட்டு செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி வந்தால் இந்த நல்ல மாற்றங்கள் இன்னும் வேகமாகவே நடைபெறும் என்பது ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு கூறியது. வாழ்க்கையில
அதாவது நீங்கள் சில வருடங்களாகவும் சில மாதங்களாகவுமே எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே முன்னேறாமல் நின்று போன காரியங்கள் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே ஏதோ ஒரு தடையோ, ஏன் ஏதோ ஒரு தாமதமோ, ஏன் ஏதோ ஒரு எதிர்பாராத பிரச்சனையோ வந்து உங்கள் மனசை சோர்வடை செய்திருந்திருக்கும். ஏன் பல நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி வந்து உங்கள் மனசில் எழுந்திருந்திருக்கலாம். தொழிலில் தொடங்கிய திட்டங்கள் வந்து பாதியிலே நின்றிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம், அரசு அலுவலகம், வங்கி, சொத்து, கல்வி, திருமணம் போன்ற விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு முடிவில்லாமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்களோட அமைப்பு வந்து மாறுவதால் இதுவரை நின்று போன பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றன் பின்ன ஒன்றாவே நகர தொடங்கக்கூடிய காலம் இப்போது வந்துள்ளது. வாழ்க்கையில் மறந்து போன ஒரு கோப்பு வந்து மீண்டுமே எடுத்து பார்க்கப்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் முடிவே வராது என்று நினைத்த விஷயத்துக்கெல்லாம் நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. உங்கள் உழைப்பை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்து ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து முன்னேற்றம் தான் உங்களுக்கு தரப்போகுது.